வகுப்புவாதி நாங்கள் வேணால் பச்சை குத்திட்டு கூட வர்றோங்க. கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியில் போகணும். இந்து ஆலயங்களில் அரசாங்கத்திற்கு இடமில்லை. அது அந்த முடிவை சீக்கிரமாக எடுக்கணும். வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை என்பது முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னால் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு, கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு குடிகார ரவுடி பையன் உள்ளே போய் பால் எடுத்து தனக்குத்தானே அபிஷேகம் பண்ணிட்டு நான் தான் கடவுள்னு சொன்னான். இதை யார் இந்த தீட்சிதர்களை பண்ணாங்க? கருப்பு சட்டை யார் சார் போடுறாங்க? கருப்பு சட்டைக்காரன் தான் இதெல்லாம் பண்ணுறான் இல்லையா? பொறுப்பில்லாத அரசாங்கம் இருந்தால் கருப்பு சட்டைக்காரனுக்கு இந்த மாதிரி திமிரு பண்ணணும்னு தோணும். ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்க, இவனுக்குலாம் ஒற்ற வாழை நறுக்கிற மாதிரி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட முடியவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு வந்தும் கூட, மேல்முறையீட்டிலும் அரசாங்கம் தோற்று போன போதும் கூட இன்னும் தீபம் ஏற்றுறதுல பிரச்சனை இருக்குது. அதனால தான் இந்து அறநிலையத்துறை வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோம். அனாவசியம்ன்றதுக்கு முதல் ஜஸ்டிஃபிகேஷனே அதுதான். இப்போ கூட பாருங்கள், இந்த துறைக்கு பேர் இந்து அறநிலையத்துறை. இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்களே கூட பாருங்கள், இந்துன்ற வார்த்தையை விட்டாங்களா? வெறும் அறநிலையத்துறை தான் இருக்கா? அதனால் இந்த அரசாங்கம் உள்ளே இருந்தால் இந்துவை மறைச்சிருவாங்க, இந்துவை எடுத்துருவாங்கன்றதுனால தான் அறநிலையத்துறை அனாவசியம் சொல்கிறோம். அறநிலையத்துறை அனாவசியம்ன்றதுக்கான முதல் நியாயமே பாருங்கள், இந்து விட்டு போச்சா? இந்து விட்டு போச்சு பாருங்க. இந்த அறநிலையத்துறை தூக்கி குப்பை தொட்டியில் போடணும்னு சொல்றதுக்கு தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். சரிங்க சார், அறநிலையத்துறை அனாவசியம் சொல்லிட்டீங்க, அதுக்கான மாற்று ஏற்பாடு அதையும் நீங்கள் சொல்லணும். மாற்று ஏற்பாடு என்னங்க? 1920களுக்கு அப்புறம் நீதி கட்சி ஆட்சியில் தாங்க அறநிலையத்துறை வந்துச்சு. 100 வருஷம் தான் ஆகுது இந்த அறநிலையத்துறை வந்து. இந்த தேசம் எத்தனை வருஷமாங்க இயங்குது? 5000 வருஷம், 10000 வருஷம், எத்தனை வருஷமா கோயில் இருக்கு? தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கோயில் கட்டி 1020 வருஷத்துக்கு மேல ஆச்சுல. எந்த அறநிலையத்துறை இயங்குச்சு அந்த ராஜராஜ சோழன் கோயிலை? எந்த அறநிலையத்துறை மீனாட்சி அம்மன் கோயிலை இயக்குச்சு? தமிழ்நாட்டில் 40,000 கோயிலுக்கு மேலே அறநிலையத்துறையில் இருக்குது. 10,000 கோவில் தனியார்கிட்ட இருக்குது. இப்போ தனியார் கோயிலாம் எப்படி இயங்குது? பிள்ளையார்பட்டி கோயில் அறநிலையத்துறையில் இல்லை. நீங்கள் போங்க, அங்கே அர்ச்சனை டிக்கெட் கிடையாது, விஐபி தரிசனம் கிடையாது, எல்லாம் முறையாக பண்ணுறாங்க. எந்த கோவில் சுத்தமாக இருக்கோ, பொலிவாக இருக்கோ, முறையாக இருக்கோ, எங்கே போனால் நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வு வருதோ அதெல்லாம் தனியார்கள் நடத்துகிற கோயில். எங்கே போனால் நமக்கு எரிச்சல் வருதோ அதெல்லாம் அரசாங்கம் நடத்துகிற கோயிலாக இருக்குது. சரிசமமாக எங்கே நடத்தாமல் இருக்கிறாங்க? அது அப்படிலாம் கிடையாது. சிதம்பரம் கோவிலில் தீட்சிதர்கள் மேலே காழ்ப்புணர்ச்சியோட சில பேர் சொல்கிற அரசியல் சக்திகள் சொல்கிற குற்றச்சாட்டு. ஒரு 4 நாளைக்கு முன்னால் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு, கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு குடிகார ரவுடி பைய உள்ளே போய் பால் எடுத்து தனக்குத்தானே அபிஷேகம் பண்ணிட்டு நான் தான் கடவுள்னு சொன்னான். இதை யார் இந்த தீட்சிதர்களை பண்ணாங்க? கருப்பு சட்டை யார் சார் போடுறாங்க? கருப்பு சட்டைக்காரன் தான் இதெல்லாம் பண்ணுறான் இல்லையா? பொறுப்பில்லாத அரசாங்கம் இருந்தால் கருப்பு சட்டைக்காரனுக்கு இந்த மாதிரி திமிரு பண்ணணும்னு தோணும். ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்க, இவனுக்குலாம் ஒற்ற வாழை நறுக்கிறமா இல்லையான்னு பாருங்க. ஊழலின் ஊற்றுக்கண்ணே அரசாங்கம் தானே. நீங்க அரசாங்கம் ஒன்று செஞ்சா ஊழல் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போகும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அரசாங்கம் நடக்கிற இயங்குறதே ஊழல்ல தான். இதுல எப்படி நீங்க ஊழல் அரசாங்கம் நடத்தினா எப்படி ஊழல் வராதுன்னு சொல்றீங்க? தனியார் நடத்தினா ஊழல் இருக்காது, சில முறைகேடுகள் வேணா இருக்கும், அதை சரி செய்யுங்க. எங்க பாயிண்ட் என்னன்னா, 100 வருஷம் தான் ஆகுது அறநிலையத்துறை வந்து. அதற்கு முன்னால் அறநிலையத்துறைன்ற கான்செப்டே இல்லை. கோவில் நல்லா தான் இயங்கி கொண்டு இருந்தது. நீங்கள் இந்து ஆலயங்களை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்க. இப்போ நான் கேட்குறேன், முஸ்லீம் மசூதியில் ஊழல் இல்லையா? கிறிஸ்டின் சர்ச்சிலெலாம் ஊழல் நடக்கலையா? முறைகேடு நடக்கலையா? உள்ளே நுழைஞ்சு பாருங்களேன், பொண்ணி பாருங்கள். ஏன் இந்து கோயில்லாம் மாத்திரம் ஏன் வர்றீங்க? அப்போ இது இந்து ஊழலில் இந்து ஊழல், முஸ்லீம் ஊழல், கிறிஸ்டின் ஊழல் இருக்கா? ஊழலில் மதம் இருக்கா சார்? இல்லை இல்லை. அப்போ அங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க, இங்கேயும் வர்றீங்க. போனால் அங்கேயும் போங்க, வராட்டி இங்கேயும் வராதிங்க. இது செக்குலர் கவர்மெண்ட்டுன்னு கான்ஸ்டியூஷனில் அறிவிச்சாச்சு. சமயசார்பற்ற அரசாங்கம்னு அறிவிச்சாச்சு. சமயசார்பற்ற அரசாங்கம்னா நீங்கள் எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்களோ, முஸ்லீம்கள் தங்கள் சொத்துக்களை வக்போர்டுன்னு வச்சுருக்காங்க, ஜமாத்துன்னு வச்சுருக்காங்க, மசூதிகள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோ, இந்து கோயில் இந்துக்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறோம். அங்கே எப்படி அரசாங்கத்திற்கு வேலை இல்லையோ இங்கேயும் அரசாங்கத்திற்கு வேலை இல்லைன்னு சொல்கிறோம்.
இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல மற்ற மாநிலங்கள்லயும் அரசாங்கத்துக்கான பங்கு இருக்கு. அதாவது மற்ற மாநிலம் இப்ப நீங்க சொல்றவுடைய கருத்துப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்ல அரசு வந்து அங்க காவலாளியா இருக்கு. இங்க வந்து முதலாளியா இருக்கு. அப்படிங்கிற டோன் நிச்சயமாக தான் கவர்மெண்ட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணுங்க, கண்ட்ரோலராக இருக்கக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணுறது வேற, ஃபெசிலிட்டேட் பண்ணுறது வேற. ஃபெசிலிட்டி இப்போ நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா அரசாங்கம் தான் அந்த தேவஸ்தான போர்டுக்கு சேர்மன் அரசாங்கம் தான் நியமிக்கும், ஆந்திர அரசாங்கம் தான் நியமிக்கும். ஆனால் கோவில் நடைமுறைகள் அரசாங்கம் தலையிடாது, கோயில் பூஜைகளில் தலையிடாது, ஆகம விதிகளில் தலையிடாது. அங்கே போய் தெலுங்கில் தான் நான் அர்ச்சனை பண்ணுவேன்னு அரசாங்கம் போர்டு வைக்காது. எந்த மாநிலத்தில் எந்த கோயிலில் ஆந்திராவில் போனால் தெலுங்கில் தான் அர்ச்சனை பண்ணணும், கேரளா வந்தால் மலையாளத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும், கர்நாடகத்தில் போனால் கன்னடத்தில் தான் அர்ச்சனை, அப்படியே தான் இருக்கா? உங்கள் அரசியலுக்கு கோவிலை பயன்படுத்துறீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய அக்கிரமா? கோவிலுங்கிறது அரசியல் செய்கிற இடமா? பக்தர்கள் விரும்புனா அவன் எந்த மொழியிலையும் பேசிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன வந்துச்சு? கடவுளோட பேசுறதுக்கு மொழியே தேவையில்லைங்க, மொழியே தேவையில்லை கடவுளுக்கு. உணர்வு இருந்தால் போதும், மனசில் நினைச்ச நினைப்பே கடவுளுக்கு புரியும்ல, அதானே பிரார்த்தனைன்றது. நீங்கள் உங்கள் அரசியலை இங்கே கொண்டு வரீங்க, உங்கள் சமத்துவத்தை உங்கள் கட்சியிலெல்லாம் நிலைநாட்ட மாட்டீங்க. கோயிலில் வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் கோவில் இருக்கா? இதை கேட்குன்னா இதை வகுப்புவாதிம்பிங்க. வகுப்புவாதி நாங்கள் வேணால் பச்சை குத்திட்டு கூட வர்றோங்க. கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியில் போகணும், இந்து ஆலயங்களில் அரசாங்கத்திற்கு இடமில்லை. அந்த முடிவை சீக்கிரமாக எடுக்கணும். வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை என்பது முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுவோம். ஒழிக்கப்படும் அப்படின்னா சார் அதுக்கான மாற்று ஏற்பாடு முழு திட்டம் வேணும்ல. நம்ம ஒழிக்கிறோம் அப்படின்னா தூக்கி நம்ம மக்கள்கிட்ட சாதாரணமா கொடுத்துட முடியாது. கொடுங்க, என்ன பிரச்சனை கொடுக்குற? என்ன அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ சாதாரண நீங்க வெள்ளைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு காலத்துல நம்ம வந்து பூரண சுயராஜ்யம் கேட்குறப்ப, முழு விடுதலை கேட்குறப்ப, நான் விடுதலை கொடுக்க தயாராக இருக்கேன், சுதந்திரம் கொடுக்குறேன். நான் யார்கிட்ட கொடுக்குறது? இந்தியர்கள் யாருக்கு அதுக்கு தகுதி இருக்கு, யாருக்கு அந்த பக்குவம் இருக்கு? நாங்கள் இருக்கிறதுனால தானே ஆட்சி நடக்குது, உங்களால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொன்னால் இப்போ என்னாச்சு? 75 வருஷத்தில் என்னாச்சு? 75 வருஷத்தில் இன்னைக்கு நரேந்திர மோடி மாதிரி ஒரு அற்புதமான பிரதமர் வந்து நமக்கு கிடைக்கலையா? இதெல்லாம் சால்ஜாப்புங்க. நீங்கள் கோவில்களை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மற்ற ஊர்கள் எல்லாம் போர்டு தானே இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா தேவசம் போர்டு தான் இருக்குது. தேவசம் போர்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கா? குருவாயூரப்பன் கோயில்லையோ சபரிமலை கோயில்லையோ அரசாங்கம் தலையிடுதா? இல்லை. அங்கே வந்து அந்த நம்பூதிரி இருக்கிறாரு, அந்த 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 பூஜை முறைகள் செய்கிற முறைகள் இருக்குது, அதன்படி தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த ஆகம நடைமுறைகளில் கேரளா மார்க்சிஸ்ட் அரசாங்கம் வந்தால் தலையிடுறது இல்லை. இங்கே ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்குறேன். சார் இது மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோட்டையும் நம்ம அந்த நிர்வாகத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோயிலுடைய நிலவத்தை ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆக்கிரமிக்கிறார் அப்படின்னா அந்த குப்பனோ சுப்பனோ எப்படி போய் அதை எதிர்த்து அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியும்? இப்போ ஆக்கிரமிச்சுக்கிறது நீங்கள் தானே. இது அரசு நில ஆக்கிரமிப்புக்கு புகழ் பெற்றவர்களே நீங்கள் தானே. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கூட திமுக கவர்மெண்ட்டு நாங்கள் ஏதோ 4000 ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கோம்னு சொல்லி யார்கிட்ட மீட்டுருங்க சொல்லவே இல்லையா? ஆக்கிரமிச்சதை நீங்கள் தானே. நீங்களே ஆக்கிரமிச்சுட்டு அப்புறம் நீங்களே அதை மீட்டு கொடுத்தோம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு?